ஆபரேஷன் ஃபேஸ் 1 முடிந்தது. அடுத்து ஃபேஸ் 2. திமுகவின் கோட்டையை உடைக்க வியூகம் வகுக்கும் விஜய். தமிழக அரசியல் களத்தில் மெகா கூட்டணி என்ற பெயரில் வலம் வந்த திமுகவின் அச்சாணிகளை ஒவ்வொன்றாக கழற்றி தனது புதிய மந்திரி சபையில் ஐக்கியமாகி வருகிறார் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய். காங்கிரஸ், வி.சி.க., ஐ.யு.எம்.எல். என வரிசையாக திமுகவின் தோழமை கட்சிகளை தன்வசப்படுத்தியது விஜயின் முதற்கட்ட நகர்வு மட்டுமே. இப்போது அதைவிட ஆபத்தான மற்றும் அதிரடியான இரண்டாம் கட்ட நகர்வை நோக்கி த.வெ.க. நகர்ந்து கொண்டிருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் நடுக்கத்தோடு பேசத் தொடங்கியுள்ளன. விஜயின் அடுத்த டார்கெட் திமுகவின் முக்கிய மற்றும் மூத்த தலைவர்கள்தான் என்பதுதான் தற்போதைய ஹாட் டாபிக். தேர்தல் முடிவுகளுக்கு பின் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் ஒருவித சோர்வும் அதிருப்தியும் நிலவி வருகிறது. இதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள த.வெ.க. தலைமை திட்டமிட்டுள்ளது. திமுக என்ற பிரம்மாண்ட கோட்டையை வெளியிலிருந்து தாக்குவதை விட அதன் முக்கிய தூண்களாக இருக்கும் சீனியர் தலைவர்களை தங்கள் பக்கம் இழுப்பதன் மூலம் கோட்டையின் செங்கற்களை ஒவ்வொன்றாக உருவ விஜய் வியூகம் வகுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அரசியல் வட்டாரங்களில் கசியும் தகவல்களின்படி திமுகவில் தங்களுக்கு போதிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கும் சில முக்கிய பிரமுகர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களிடம் த.வெ.க. தரப்பு ஏற்கனவே ரகசிய பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாக தெரிகிறது. அதிகார பகிர்வு ஆசை. த.வெ.க. இப்போது ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்த தொடங்கியுள்ளதால் திமுகவிலிருந்து விலகி வரும் சீனியர்களுக்கு தகுந்த முக்கியத்துவமும் எதிர்காலத்தில் பெரிய பதவிகளும் வழங்கப்படும் என்ற உத்தரவாதம் தரப்படுவதாக கூறப்படுகிறது. மாவட்ட அளவில் செல்வாக்கு மிக்க திமுக தலைவர்கள் த.வெ.க.விற்கு மாறினால் அவர்களோடு சேர்ந்து லட்சக்கணக்கான தொண்டர்களும் த.வெ.க. நோக்கி நகர்வார்கள். இது திமுகவின் அடித்தளத்தையே அசைத்து பார்க்கும் ஒரு மாஸ்டர் பிளான் ஆகும். கூட்டணி கட்சிகள் கையை விட்டு போன சோகம் மாறுவதற்குள் சொந்த கட்சியின் தலைவர்களுக்கே விஜய் வலை வீசுவதை அறிந்து திமுக தலைமை கடும் அதிருப்தி அடைந்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உடனடியாக கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வருகின்றன. கட்சியை விட்டு யாரும் நகராத வண்ணம் அதிருப்தியில் இருக்கும் தலைவர்களை நேரில் அழைத்து சமாதானப்படுத்தும் பணிகளில் திமுக தீவிரம் காட்டி வருகிறது. அரசியல் நிலவரம். முன்பெல்லாம் மாற்றுக் கட்சி தலைவர்கள் தான் திமுகவிற்கு வருவார்கள். ஆனால் இப்போது ஆட்சியில் இருக்கும் த.வெ.க.வின் பலமும் முதலமைச்சர் விஜயின் வேகமும் திமுகவின் சீனியர்களை யோசிக்க வைத்துள்ளது என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். விஜயின் ஆபரேஷன் பேஸ் 1 முழு வெற்றியடைந்துள்ள சூழலில் இந்த ஃபேஸ் 2 நகர்வு மட்டும் நினைத்தது போல் நடந்தால் தமிழகத்தில் திமுகவின் பலம் குறையும் அபாயம் உள்ளது. எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுகவை சட்டமன்றத்திற்குள்ளும் வெளியிலும் முழுமையாக முடக்க த.வெ.க. நினைக்கிறது. கூட்டணியை உடைத்தது முதல் அசெட் எனப்படும் தலைவர்களை தூக்குவது வரை விஜயின் இந்த தொடர் அரசியல் சிக்சர்கள் தமிழக அரசியலை அடுத்த சில வாரங்களுக்கு பரபரப்பின் உச்சத்திற்கே கொண்டு செல்லப் போகிறது என்பதில் சந்தேகமில்லை.